இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியில் நாம் பார்க்க உள்ளது, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே உள்ள இராணுவம் சம்பந்தமான உறவுகள் பற்றி, டிப்ளமேட்டிக் உறவுகள் பற்றி சிறிது விவாதிக்கலாம். நண்பர்களே, சென்ற வாரம் திரு புட்டின் அவர்கள் ரஷ்யாவில் ஒரு உரையாற்றி கொண்டிருந்தார். அந்த உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் சீனாவை பற்றி மிக புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார். சீனா நமது நாட்டின் உக்ரைன் மீதான போருக்கு பெருமளவில் சப்போர்ட் செய்கிறது. இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகமானது என்றும் இல்லாத அளவிற்கு, எந்த வருடத்திலும் இல்லாத வகையில் 200 பில்லியன் அளவிற்கு எட்டியுள்ளது. இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இதைவிட மிக முக்கியமான நிகழ்வு, சீனாவின் பிரசிடென்ட் திரு ஷி ஜின்பிங் அவர்கள் ரஷ்யாவிற்கு வந்து சென்றது என்ற வகையில் அதிக அளவில் பாராட்டியுள்ளார். நண்பர்கள், இதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது, ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுப்பதற்கு முன்னதாக முதலில் இந்தியா வந்து சென்றார். இந்தியாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசிவிட்டு உடனடியாக அன்று இரவே அவர் ரஷ்யாவுக்கு திரும்பி சென்று விட்டார். அதற்கு பின்னர் அவர் சீனாவிற்கு சென்றார். சீனாவிற்கு சென்று திரு ஷி ஜின்பிங் அவர்களை சந்தித்து இந்த போர் சம்பந்தமான விவரங்களை கலந்து ஆலோசித்ததாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே இரு நாடுகளுக்கு இடையே தான் உக்ரைன் மீது படையெடுக்க உள்ளதை வெவ்வேறு விதத்தில் அவர் பேசியிருப்பார் என்று தெரிகிறது, சீனாவுடனும் இந்தியாவுடனும். அது மட்டுமில்லை நண்பர்களே, இவ்வாறு அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது, ரஷ்யாவில் திரு புட்டின் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது, திடீரென்று பார்த்தால் சீனாவிலிருந்து ஏலமான பாம்பர் விமானங்கள், குண்டுகள் போடக்கூடிய விமானங்கள் ரஷ்யாவை நோக்கி பறந்து சென்றுள்ளன. ஆகவே உலக பத்திரிகையாளர்கள் எல்லாமே என்ன இவ்வாறு திடீரென்று சீனா நாட்டு விமானங்கள் எல்லாம் ரஷ்யாவை நோக்கி பறக்கின்றனவே என்று அவர்கள் கணித்து கொண்டிருந்த போது, திடீரென ரஷ்யாவை நோக்கி சென்ற அந்த விமானங்களை எதிர்ப்பதற்காக ரஷ்யாவிலிருந்து ஏலமான விமானங்கள் கிளம்பி வந்துள்ளன. ஆகவே இவ்வாறு 2 நாட்டு விமானங்களும் செல்லும்போது ஏதோ போர் நடக்கப் போகுது என்று பத்திரிகையாளர் கவனித்து கொண்டிருக்கும் போது அப்போதுதான் முக்கியமான செய்தி வந்துள்ளது. சீனாவிலிருந்து ரஷ்யாவும் சீனாவும் போர் ஒத்திகை செய்து கொண்டிருக்கின்றன. சி ஆஃப் ஜப்பானிலும் ஈஸ்ட் சைனா சி பகுதியிலும் இந்த போர் ஒத்திகை நடந்து கொண்டிருக்கிறது என்று தகவல் தெரிந்த பின்னர் தான் பத்திரிகையாளர்கள் அமைதி அடைந்துள்ளனர். நண்பர்களே, 2 நாடுகளும் தற்போது மிக மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் உள்ளன. தற்போது அமெரிக்கா என்ன கூறி வருகிறது என்றால், சீனாவிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ரஷ்யாவிற்கு மறைமுகமாக வேறு நாடுகளின் வழியாக அனுப்பப்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டி வருகிறது. அது மட்டுமல்ல, ரஷ்யாவும் சீனாவும் 2 நாடுகளும் சேர்ந்து ஈரானின் ட்ரோன் உற்பத்திற்கு தேவையான பொருட்களை 2 நாடுகளும் மறைமுகமாக கொடுத்து வருகின்றன. அதை வைத்துத்தான் ஈரான் நாடு ஏராளமான ட்ரோன்களை உற்பத்தி செய்து ரஷ்யாவிற்கு வழங்கி கொண்டிருக்கிறது என இவ்வாறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறது. நண்பர்களே, 2 நாடுகளும் ரஷ்யாவும் சீனாவும் தற்போது நெருக்கமாக இருக்கும் பட்சத்தில் 2 நாடுகளுக்கு இடையான இந்த உறவு தொடர்ந்து இருக்குமா என்பதை பற்றி நாம் ஆராய வேண்டியுள்ளது நண்பர்களே.
ஏனென்றால் உலகத்திலே மிகப்பெரிய ஆர்மி உள்ள நாடு சீனா நாடு. அதற்கடுத்ததாக இந்தியா, மூன்றாவதாக அமெரிக்கா, நான்காவதாக நார்த் கொரியா, ஐந்தாவதாக ஆர்மியில் அதிக எண்ணிக்கை கொண்ட நாடு, ஐந்தாவதான நாடு ரஷ்யா. இது இவ்வாறு இருக்கையில் மிக பலம் வாய்ந்த ஆர்மி உள்ள நாடு எது என்று பார்த்தோம்னால் அமெரிக்கா முதலில் வருகிறது, இரண்டாவது ரஷ்யா வருகிறது, மூன்றாவது சைனா வருகிறது, நான்காவதாக இந்தியா வருகிறது. ஆகவே மிக பலத்தில், இராணுவ பலத்தில் எந்த நாடு மிக சிறந்தது என்றால் அமெரிக்கா தான் மிக சிறந்தது. இது ஃபயர் இண்டெக்ஸ் என்ற இண்டெக்ஸின் படி பார்த்தால் அமெரிக்கா முதலில் உள்ளது, இரண்டாவதாக ரஷ்யா உள்ளது, மூன்றாவதாக சைனா, நான்காவதாக இந்தியா வருகிறது நண்பர்களே. சரி, இந்த ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையான இந்த தற்போது உள்ள நிலை தொடருமா என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரை இது தொடர்வதற்கான வாய்ப்பில்லை என்றே கூறுகிறது. ஏனென்றால் இரண்டு நாடுகளுமே பாம்பும் கிரியும் போல நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் எந்த நாடு எப்போது எதன் மீது குறை சொல்லுமோ என்ற விதத்தில் தான் தற்போது நிலை உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் ஏற்கனவே எல்லை பிரச்சனை உள்ளது. இந்த எல்லை பிரச்சனை தீர்க்கப்படாமல் பல வருடங்களாக அவ்வாறாக உள்ளது. ஏனென்றால் இரண்டு நாடுகளும் கம்யூனிசத்தை பின்பற்றிய நாடுகள். ஆதலால் பல வருடங்களாக இரண்டு நாடுகளுக்கிடையே பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்துள்ளது. அது மட்டுமல்ல, சீனா நாடு தற்போது 25-30 வருடங்களாகத்தான் இராணுவ பலத்தில் அதிக அளவில் முன்னேறியுள்ளது நண்பர்களே. அதற்கு முன்பாக யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் என்று சொல்லக்கூடிய யுஎஸ்எஸ்ஆர் என்ற நாடானது அதிக அளவில் இராணுவ பலத்தில் இருந்து வந்துள்ளது. அதில் ஏராளமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு புது புது விமானங்கள், புது புது போர் விமானங்கள், புது புது மிசைல்கள், புது புது கப்பல்கள், புது புது நீர்மூழ்கி கப்பல்கள் என பலவித இராணுவ ஆயுதங்களை புதிதாக அதை கண்டுபிடித்து வந்தன. அதன் பொருட்டுத்தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே அந்த பனிப்போர் என்று ஒன்று நடந்தது. அந்த பனிப்போர் காலத்தில் நாம் ரஷ்யாவின் பக்கம் சார்ந்திருந்தோம். சீனா 30-35 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவை விட இராணுவ பலத்தில் மிக குறைந்து தான் இருந்தது. அது தன்னுடைய இராணுவ பலத்தை அதிகரிப்பதற்காக அது ரஷ்ய நாட்டுடன் கூட்டு சேர்ந்து அந்த நாட்டிலிருந்து விமானம் சம்பந்தமான தொழில்நுட்பங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் என அனைத்து வகையான தொழில்நுட்பங்களையும் ரஷ்யாவிலிருந்து பெற்று தற்போது ரஷ்யாவிற்கு மிஞ்சும் அளவிற்கு இராணுவ பலத்தில் அது நீர்மூழ்கி கப்பல்கள், தாக்குதல் கப்பல்கள், போர் விமானங்கள், மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள், சைபர் அட்டாக் வகையில் உள்ள தொழில்நுட்பங்கள், ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள் என அனைத்து தொழில்நுட்பங்களிலுமே ரஷ்யாவிற்கு ஈடாக சைனா உள்ளது. ஆகவே சீனா நாடு தான் வல்லரசு நாடாக வர வேண்டும் என அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பின்தள்ளிவிட்டு தான் முதலில் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அது வேகமாக முன்னேறி வருகிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் அது அமெரிக்காவை பின்தள்ள முடியுமா என்பதை நாம் இனி வரும் காலங்களில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இவ்வாறு அதை நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த அமெரிக்காவை பின்தள்ளுவதற்காக, அமெரிக்காவை தாக்குவதற்காக அது ரஷ்யாவை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு, ஏனென்றால் ரஷ்யாவிடமிருந்து தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுதங்களை பெற முடியும் என்ற நோக்கத்தில் அது ரஷ்யா பக்கம் தற்போது அதிகமாக சார்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துள்ளது நண்பர்களே. ஆகவே அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளும் அளவில் தற்போது அனைத்து வகையான முயற்சிகளும் சீனா எடுத்து வருகிறது. ஆனால் அமெரிக்கா சீனாவிற்கு தெரியாமல் பல வகையான தொழில்நுட்பங்களையும், பலவிதமான ஆராய்ச்சிகளையும், பலவிதமான இராணுவ ஆயுதங்களையும் அதை தயாரித்து வரும் என்ற ஒரு யூகம் பல பத்திரிகையாளர்களே உள்ளது நண்பர்களே. ஆகவே அது அமெரிக்காவை சீனா பின்னுக்கு தள்ளிவிடுமா என்பதனை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அவ்வாறு பின்னுக்கு தள்ளுவதற்காக அது பாகிஸ்தான், முடிந்தால் ரஷ்யாவையும் தன் பக்கம் இழுத்து அந்த சப்போர்ட்டின் பேரில் அது அமெரிக்காவை தாக்குவதற்கு முயற்சிக்கலாம். அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிட்டால் அடுத்ததாக அது ரஷ்யாவை முறைக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அதற்கடுத்து போட்டியான நாடு என்று பார்த்தால் ரஷ்யா தான். ஆகவே ரஷ்யாவும் தற்போது மிக உஷாராகத்தான் உள்ளது. ரஷ்யாவிற்கு தற்போது பணம் வேண்டும், டாலர் வேண்டும், ஆயுதங்கள் வேண்டும். ஆகவே அது சீனாவுடன் நட்புறவாக இருப்பதாக, மிக மிக அதிக அளவில் நட்புறவோடு இருப்பதாக அது நடந்து கொண்டு தற்போது
சீனாவிலிருந்து சில தொழில்நுட்பங்களையும் சில ஆயுதங்களையும் தனது எண்ணெய் வளத்தை அந்த நாட்டுக்கு வழங்கி அதன் பொருட்டு கிடைக்கக்கூடிய அந்த தொகையை வைத்து உள்நாட்டிலேயே உள்நாட்டு பொருட்களை கொண்டு தனது உக்ரைன் மீதான போருக்கு தேவையான பல தளவாடங்களை அதை உற்பத்தி செய்து வருகிறது நண்பர்களே. ஆகவே இது பிற்காலத்தில் சீனா ரஷ்யாவையும் எதிர்க்கும் என்ற ஒரு கணிப்பு உள்ளது நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த பனிப்போர் நிலவுவதற்கான காரணம் மற்றும் தற்போது 2 நாடுகளும் எதிரி நாடுகளாக பாவித்துக் கொள்வதற்கான காரணங்கள் என்னவென்றால், அமெரிக்கா ரஷ்யாவை முன்னேற விடக்கூடாது என்று நினைக்கிறது. அதே போன்று ரஷ்யா அமெரிக்கா முன்னேற விடக்கூடாது என்று நினைக்கவில்லை. ஆனால் நம்மை இவ்வாறு அது கஷ்டப்படுத்துகிறது, இவ்வாறு நமக்கு தேவையில்லாத இடைஞ்சல்களை உருவாக்குகிறது அமெரிக்கா என்ற நோக்கத்தில் அதன் மீது அதிக அளவில் கோபத்தில் உள்ளது ரஷ்யா. ஆனால் ரஷ்யா எந்த நாடும் ஆட்டம் ஆடுவதற்கு அனுமதிக்காது. அமெரிக்கா தான் உலகத்திலே மிக வல்லரசு நாடு என அனைத்து நாடுகளுக்கும் அது அறிவுரைகளை வழங்கி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை செய்து கொண்டு வருவது ரஷ்யாவிற்கு பிடிக்கவில்லை. ரஷ்யா அமைதியாகவே இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் சீனா அமைதியாக இருக்குமா என்றால் இருக்காது. ஏனென்றால் அதை நாம் நல்ல பாம்பிற்கு ஈடாக ஒப்பிடலாம். ஆகவே அதை கீரிப்புள்ளுடன் பழகுவது போல் ரஷ்யாவுடன் பழகுவது போல் பழகி கொண்டிருக்கும். ஆனால் திடீரென்று ரஷ்யாவை அது தாக்கத்தான் செய்யும். ரஷ்யாவின் மீது ஏதாவது ஒரு இடைஞ்சலை ரஷ்யாவுக்கு கொடுக்கத்தான் செய்யும். அந்த சமயத்தில் ரஷ்யா கோபம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் தென் சீனா பகுதி முழுவதுமே தனக்கு சொந்தமான சைனா பல வருடங்களாக கூறி வருகிறது. அதற்கு தற்போது ரஷ்யா சரி என்று கூறியுள்ளது. அது மட்டுமில்லை நண்பர்களே, அமெரிக்கா எப்பொழுதுமே ஒன் சைனா பாலிசி என்ற கொள்கையை அது அக்ரிமெண்ட் போட்டு ஏற்கனவே ஒத்துக்கொண்டுள்ளது சைனாவிற்கு. ஆகவே தைவான் நாடு தனி நாடு அல்ல. தைவான் நாடானது சீனாவிற்கு சொந்தமானது என அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்திருந்தாலும் தைவான் மீது சீனா போர் தொடுத்தால் அது நடக்கவே நடக்காது, நாங்கள் அதற்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என அமெரிக்கா கூறி வருகிறது. அதே போன்று ரஷ்யாவும் ஒன் சைனா பாலிசி என்பதை ஒத்துக்கொண்டுள்ளது. தைவான் மீதான சீனாவின் தாக்குதலை ரஷ்யா அது அங்கீகரிக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தில் அதிக அளவில் பங்கு பெற்று அதற்கு பெருமளவில் ஆதரவும் வழங்கி வருகிறது சைனா நாட்டிற்கு ரஷ்யா. ஆகவே தற்போது ரஷ்யா சீனா என்ன சொல்கிறதோ அதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு வருகிறது. இவ்வாறு தலையாட்டி கொண்டு வரும்போது சீனா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு, தான் வல்லரசு நாடு என்று நினைத்து கொண்டு சீனாவையும் தாக்க ஆரம்பித்தால். ஏனென்றால் சீனாவை எந்த காலத்திலும் எந்த நாடும் நம்புவதில்லை. இதை வைத்து கொண்டு சீனா ரஷ்யாவையும் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிற்காலங்களில். அது இனியும் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகலாம். அந்த தருணத்தில் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்குமான பிரச்சனைகள் அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நண்பர்களே. தற்போது சீனா என்ன கூறுகிறது என்றால் 2027ஆம் ஆண்டு தைவானை சைனாவுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என தனது மிலிட்ரி கட்டளையிட்டுள்ளதாகவும், ஆகவே 2027ஆம் ஆண்டு நாங்கள் தைவானை சைனாவுடன் மிக அமைதியான முறையில் போர் என்று இல்லாமல் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் என்று சீனா கூறி வருகிறது. இந்த விஷயத்தை நேரடியாக தற்போது சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடந்த இந்த ஒப்பக் மாநாட்டில் அமெரிக்க அதிபருக்கும் சீன அதிபருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் இதை ஓப்பனாகவே சீன அதிபர் அமெரிக்க அதிபரிடம் கூறியுள்ளார். நாங்கள் 2027ஆம் ஆண்டு எவ்விதமான போர் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் நாங்கள் தைவானை சீனாவுடன் சேர்த்துக்கொள்ளப் போகிறோம், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று கூறியுள்ளார். ஆகவே ஓப்பனாகவே அமெரிக்காவிடம் அவர் கூறிவிட்டார். ஆகவே அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். 2027இல் தைவான் நாட்டினை தன்னுடன் சேர்த்து கொண்டு 2035ஆம் ஆண்டு இந்தியா மீது போர் தொடுக்கலாம் என சீனா ஒரு எண்ணத்தில் உள்ளதாக பத்திரிகை செய்திகள் அவ்வப்போது தெரிவித்து வருகின்ற நண்பர்களே. ஆகவே சீனாவின் எதிர்பார்ப்பு, அதன் கணிப்பு அதிக அளவில் உள்ளது. ஆனால் இவையெல்லாம் முறைப்படி நடக்குமா என்பதனை இனி வரும் காலங்களில் தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. ஆகவே தற்போது அனைத்து நாடுகளும் தன்னுடைய நலனிற்காக பல நாடுகளுடன் கூட்டு சேர்ந்து கொண்டுள்ளன. ஆனால் இந்த கூட்டு வெகு நாட்கள் இருக்குமா என்று தெரியவில்லை. ஆகவே ரஷ்யாவும் சீனாவும் இரு நாடுகளுக்கும் இடையான ஃப்ரெண்ட்ஷிப் தொடருமா என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நண்பர்களே, இந்த வீடியோ செய்தியினை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.